வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு உரையாடுவதற்காக எழுத்தாளர் ஞானி அவர்களும் எழுத்தாளர் முத்துகிருஷ்ணன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். நாம் குடிக்கிற தண்ணி எப்படிப்பட்டதாக இருக்கிறது, பாதுகாப்பானதாக இருக்கிறதா, நாம் ஓட்டு போடுற வாக்குப்பதிவு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் பாதுகாப்பானதாக இருக்கிறதா, நாம் போடுற ஓட்டு நமக்கு தான் சரி, நம்ம போட்ட வேட்பாளருக்கு தான் போய் சேருதா, நாம் தேர்ந்தெடுக்கிற பிரதிநிதிகள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற 3 கேள்விகளுக்கு விடை சொல்கிற மாதிரி ஒரு 3 செய்திகள் இருக்குது. அந்த 3 செய்திகளை முதல்ல பார்க்கலாம். திங்க் பிஃபோர் யூ ட்ரிங்க் வாட்டர் ஃப்ரம் கேன்ஸ் அப்படின்னு இந்த கேனில் வச்சு கொண்டு வரக்கூடிய பேக்கேஜ்டு பிராண்டு தண்ணீர்களை பற்றி ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. அந்த சர்வே இந்த தண்ணி கேனில் வரக்கூடிய தண்ணி பாதுகாப்பானதாக இல்லை அப்படின்னு சொல்லுது. ஞானி எப்படி பார்க்குறீங்க? அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா அதுக்கு எந்த விதமான குவாலிட்டி டெஸ்டிங்கும் கிடையாது, சர்டிஃபிகேஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. தவிர இது பிராண்டடுக்கே இந்த நிலைமைன்னு சொல்கிறாங்க. பொதுவாக பிராண்டட்னா ஏதோ ஒரு தரக்கட்டுப்பாட்டை அவங்க பின்பற்றிருப்பாங்கங்கிற ஒரு மூட நம்பிக்கையிலாவது நம்ம இருப்போம். என்ன இல்லை, அந்த பிராண்டட் கம்பெனிஸ் எல்லாமே இப்படி இருக்குது. ஆனால் அது கேன் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெருவாரியான கேன் மார்க்கெட் பிராண்டடே கிடையாது. பிராண்டடுடைய கேன் மார்க்கெட்டுடைய ஷேர் ஒரு 20 to 30% தான் இருக்குது. மீதி 70% அங்கங்கே லோக்கலைஸாக இருக்கக்கூடிய பிராண்ட் இல்லாத கேன்ஸ் தொழில் இருக்குல்ல, அதுதான் ஏராளமாக நடக்குது. அந்த இடங்கள்லாம் எங்கே நடக்குது, எங்கே ஃபில்லிங் நடக்கிறாங்க, என்ன மாதிரியான கண்டிஷனில் வாட்டர் தயாராகுதாங்க, இதெல்லாம் எதுவுமே யாருக்குமே தெரியாது. அப்படி தான் இருக்குது. அதுக்கு அதை கண்டுபிடிக்கவோ அதை ஒழுங்குபடுத்தவோ வழிமுறையும் இல்லை. நீங்கள் இது போன்ற சர்வே பிராண்டட் கேனில் கூட பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்வதன் மூலமாக பிராண்ட் இல்லாத கேன்கள் சுத்தமாக ஒதுக்கப்பட வேண்டியது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நம்ம நோக்கி தள்ளுதுன்னு ஒரு உணர்வு வருது. எல்லாத்தையும் ஒதுக்கணும்னு நீங்க சொன்னாலும் கூட இதனுடைய நெட் ரிசல்ட் பிராண்டட்ல இன்னும் அதிகமாக செல்வாக்குள்ள பிராண்டடோட போய் நிற்கும். மீதி எல்லாம் சந்தையிலிருந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு இது போன்ற சர்வேக்கள் நம்மை தள்ளுகின்றனவோ அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இல்லை, இப்போ இது மார்க்கெட் ஷேர் பற்றி தான் இந்த டிபேட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக இது மாதிரியான சர்வேக்கள் வந்து கொண்டே இருக்கணும். ஆனால் அப்பப்போ வரும், வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை இந்த மாதிரியான சர்வேஸ் வந்து கொண்டே இருக்கும். முதலில் இந்த ஒட்டுமொத்த தொழிலுக்கான மூலதனம் என்பது நம்ம எல்லாம் இந்த சமூகத்தில் பொதுவாக கிடைக்கக்கூடிய நீரெல்லாம் அசுத்தமானது என்று நம்ப வைத்தார்கள். நாம் எல்லோரும் சகஜமாக கிடைக்கக்கூடிய எல்லா பொது நீரையும் அசுத்தம் என கருதி எல்லோரும் அச்சத்தில் ஒரு தண்ணி பாட்டிலை நோக்கி நம்மளை ஓட வச்சு தான் இவ்வளோ பெரிய தொழிலை இன்றைக்கி அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ஒரு 25 வருஷமாக நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எங்கேயுமே நான் தண்ணி பாட்டிலை நோக்கி போனதில்லை. இன்றைக்கும் ரயில் நிலையங்களில் இருக்கக்கூடிய குழாய்களில் தண்ணீரை கை வைத்து குடிச்சிக்கிட்டே தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இதுவரை வந்ததில்லை. அது என்னை நான் பரிசோதித்துக் கொள்வதாகவும், இன்னொரு வகையாக என்னோட மருத்துவர் சொல்வது, உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது காரணமே நீங்கள் பல தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கிறது தான். அப்போ இன்னைக்கு அது பிராண்டடாக இருக்கலாம், நான் பிராண்டடாக இருக்கலாம். இது ஒரு மாயை. முதலில் இந்த நீரை நாம் பருக வேண்டும் என்பதும், இதை விட சுத்தமானது நமக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீரை நம்ம கொதிக்க வச்சு குடிச்சா என்பதை தொடர்ந்து மருத்துவர்களும் பலரும் நமக்கு அறிவுறுத்திக்கிட்டே வர்றாங்க. அப்போ இந்த மொத்த பிராண்டட் நான் பிராண்டட் மாயையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இந்த கொதிக்க கேன் மாயே வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஒரு அரசுடைய ஃபெயிலியர்னால தான் வருது. எல்லா குடிமக்களுக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கொடுக்க வேண்டிய அடிப்படை கடமையை அரசு செய்யாததுனால தான் இந்த கேன் விஷயமே வருது. ஏன் பெருவாரியான வீடுகளில் கேன் வாங்குறாங்கன்னு பாருங்கள். அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய தண்ணியை பற்றி எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. பல வீடுகளுக்கு வீட்டுக்கு இணைப்பே கிடையாது. பார்த்தீங்கன்னா இணைப்பு கிடையாது. இணைப்பு சாக்கடையோடு கலந்து வருவதாக ஒரு அப்போ அரசுடைய தன்னுடைய கடமையில தவறினால தான் இந்த தொழிலே வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இல்லாட்டி இந்த தொழிலே உருவாகி இருக்க முடியும். இன்னைக்கு மக்களை நோக்கி தள்ளப்பட்டிருக்காங்கன்னா அரசு தொடர்ந்து தன் பொறுப்பில் இருந்து பின்வாங்கி கொண்டே இருக்கிறது. அரசு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்கேர்சிட்டி ஆஃப் வாட்டர் இருக்கு, அந்த தண்ணீர் பற்றாக்குறை என்பது உருவாக்கப்பட்ட திட்டமிட்ட பற்றாக்குறை தான். நம்ம பாதுகாக்கப்பட்ட குடிநீர் என்பது என்னுடைய அடிப்படை உரிமைன்னு நம்ம பேசுறது இல்ல. கேன்ல வர்றதாவது பாதுகாப்பானதாக இருக்கணும், இருந்தா போதும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். அப்ப மெல்ல மெல்ல நம்ம இப்ப பேக் ஃபுட்ல பின்னால தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கோம். கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் இவிஎம் மேல இருக்கக்கூடிய புகார்கள். அந்த புகாரில் உள்ளாட்சி தேர்தலில் மகாராஷ்டிராவில் நடந்த உள்ளாட்சி தேர்தல்களை ஒட்டியே இது போன்ற புகார்கள் வந்தது. இப்போ உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் தேர்தல்களில்
மாயாவதியும் அரவிந்த் கெஜ்ரிவாலும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் சொல்கிறாரு, குரேஷி சொல்கிறாரு, இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கு இசிஐ வந்து பதில் சொல்லணும். கட்சிகள் மக்கள் மத்தியில் இது தொடர்பாக இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவையாக இவிஎம்கள் இருக்கின்றனன்னு நம்புவதற்கு இடமில்லைங்கிற மாதிரி ஒரு டோன் வந்து வருது. அவர் சொல்லும்போது அவர் வந்து அது சந்தேகத்தை போக்கணும்னு சொல்கிறாரு. நிச்சயமாக தொடர்ந்து அது இவிஎம்ஸ் மேலே எனக்கு ஒரு ஐயப்பாடு இருந்து கொண்டே இருக்குது. அதை பற்றி நான் பல சந்தர்ப்பங்களில் எழுதியும் வந்திருக்கேன். ஐரோப்பாவின் பல நாடுகளில் இவிஎம்ஸ் இல்லை. இப்போ யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து ஒரு முறை கூட அந்த மிஷின்களை பயன்படுத்தியதில்லை. அமெரிக்காவின் பல மாகாணங்களில் இன்றைக்கும் அது இல்லை. உலகத்தில் அதிகபட்சமான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய அல்லது தொழில்நுட்பம் தொடங்கக்கூடிய இடமாக கருதப்படுற நாடுகளிலேயே இதன் மீது ஒரு பெரிய ஐயம் இருக்குது. ஜெர்மன் போன்ற நாடுகள் ஒரு $51 மில்லியன் செலவழித்து இதை வந்து ஒரு கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுன்னு அறிவிச்சிருக்கு. இதையெல்லாம் நம்ம புறக்கணிப்பதற்கு இல்லை. இங்கேயும் இருக்கக்கூடிய இவிஎம்ஸை நம்ம கண்ணை மூடிக்கிட்டு அதுக்கு அதை சப்போர்ட் பண்ண முடியாது. இன்னொரு வகையாக பார்த்தீங்கன்னா 71 முதல் இந்த இவிஎம்ஸ் மேலே பலவிதமான ஜேபிசிஸும் கமிட்டிகளும் தொடர்ந்து ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. நிறைய விவாதம் நடந்திருக்கு. இங்கே நிறைய அது மேலே சந்தேகங்கள் எழுப்பப்பட்டிருக்கு. அப்போ இந்த சந்தேகங்களெல்லாம் புறந்தள்ளி விட முடியாது. குறிப்பாக இப்போ நம்ம விவாதிக்கிறோம்னா, இப்போ பம்பாயில் நடந்த தேர்தலில் ஒரு கிளாரிங் இன்சிடென்ட் இருக்குது. ஒரு வேட்பாளர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து போன தேர்தலில் நின்னப்போ 6000 வாக்குகளை பெற்றேன், இந்த தேர்தலில் நான் 1500 வாக்குகளை பெற்றேன், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னுடைய பூத்தில் நான் வசிக்கக்கூடிய பகுதியில் என் குடும்பம் சென்று எனக்கு வாக்களிச்சிருக்கு, என் குடும்பம் கூட எனக்கு வாக்களிக்கலைன்னு வச்சுக்கோங்க, நான் போட்ட ஓட்டு எங்கன்னு அவர் கேட்குறார். நான் எனக்கு போட்ட ஓட்டை எங்கன்னு கேட்குறாரு. அப்போ அந்த குரல் வந்து புறக்கணிக்க முடியாத ஒரு குரல். அதற்கு நம்ம பதில் சொல்லி தான் ஆகணும். இன்னொரு பக்கம் இவிஎம்ஸை நம்ம எடுத்து பார்த்தா இன்னைக்கு இவிஎம்ஸ் டேம்பர் ப்ரூஃப்லாம் கிடையாது. அதற்குள்ள எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கு என்றால், ப்ரொஃபைலிங், அதாவது ஒரு வாக்குச்சாவடியில் எந்த வரிசையில் வாக்களிக்கப்பட்டது என்கிற இங்கே நம்ம கையெழுத்து போட்ட ஜாபிதா இருக்கு, எந்த வரிசையில் அந்த எந்திரத்தில் வாக்களிக்கப்பட்டிருக்கு என்கிற இந்த யார் வாக்களித்தார்கள் என்பதை எடுக்கக்கூடிய ஆபத்து வரையிலும் இந்த மெஷின்களில் இருக்கு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்த சீக்ரசி சம்மந்தமாக பிரச்சனை இருக்காது இல்லைங்கிறது உண்மைதான். அது வந்து ரொம்ப சுலபமாக அதை நீக்கிட முடியும். அதை நீக்க முடியாதுன்னு இல்லை. அது நீங்கள் இந்த கையெழுத்து போடுற லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட்டை ஆர்டரை மாற்றிட்டிங்கன்னா அது முடிஞ்சு போயிடும். சின்ன விஷயம் தான், ஷஃபிளிங் த ஆர்டர் தான். அது ஆர்டரை ஷஃபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆர்டர் அந்த ஆர்டராங்கிறது குழம்பி போயிடும். அண்ட் ரெண்டாவது, பழைய வாக்கு சீட்லேயே உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது பார்த்தீங்கன்னா, அதுலேயும் கண்டுபிடிக்க முடியும். காகித சீட்டுலேயும் சீட்டில் சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த சீரியல் நம்பர் தான் உங்களுடைய வாக்காளர் கையெழுத்து அட்டை புத்தகத்துலேயும் அதே சீரியல் நம்பர் தான் வரும். அதனால் சீரியல் நம்பர் வச்சா யார் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு அதுலேயும் கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் வேணாலும் கண்டுபிடிக்க முடியும்னு இருக்குது. அதனால் அந்த சீக்கிரசி விஷயங்கிறது பொதுவான பிரச்சனை, தனியாக தீர்க்கப்பட வேண்டியது. ஆனால் இவிஎம்களை வந்து டேப்பர் பண்ண முடியும்னா அடிப்படையான விஷயம். இது வரைக்கும் அது அறிவியலாளர்கள் பல பேர் வந்து நம்ம இந்தியாவில் வந்து இவிஎம் உருவாக்குறதுல பங்களித்த சுஜாதா வந்து நீதிமன்றங்களில் போய் அவர் வந்து சாட்சியம் அளிச்சிருக்காரு. ஒரு விஞ்ஞானியாக அவர் போய் சாட்சியம் அளிச்சிருக்காரு. அந்த சாட்சியங்களை மிக தெளிவாக அவர் வந்து குறிப்பிட்றாரு. இதில் வந்து மோசடி செய்வதற்கான எந்த வழிமுறையும் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு சாட்சியம் சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா அப்படின்னா இன்றைக்கி வந்து மெஷின்ஸ் வந்து அதை அவர் காலத்தில் உருவாக்கினதுலேருந்து வேறு அப்கிரேடிங்க்கு வந்திருக்கா, வரல, வேறு விதமான டெக்னாலஜி பயன்படுத்துகிறாங்களா, இல்லை. அப்போ மெஷினில் என்ன மாற்றம் வந்திருக்குன்னு பார்க்கணும். டேம்பரிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி டேம்பரிங் சாத்தியம்னா, எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் மெஷின்ஸ் வரவழைச்சு ஒரு இடத்துல லாக் அண்ட் கீழே வச்சுட்டு சீல் பண்ணிவிட்டு அரைக்க சீல் போட்டு பத்திரப்படுத்திட்டு 3 நாள் கழிச்சு மெஷின் அடிக்கிறீங்கல்ல, இந்த 3 நாளில் மெஷினையே மாற்றுறதுங்கிறதுக்கு பாருங்கள், அதுதான் இந்தியா மாதிரி ஊழல் நாட்ட சாத்தியம். மெஷின் ஊழல் செய்ய ஏஜென்ட் இருப்பாங்க, இல்ல மெஷின் ஊழல் செய்ய கட்சியோட ஏஜென்ட் மெஷினை கட்டி பிடிச்சிட்டு தானே இருக்காங்க. இல்ல அதுதான் இந்த கட்சி ஏஜென்ட் விஷயங்கள் எல்லாம் நான் தேர்தல் போது பார்த்துருக்கேன் நேரில். எந்த கட்சி ஏஜென்ட்டையும் எந்த கட்சியும் விலைக்கு வாங்க முடியுங்கிறது தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. ரொம்ப சுலபமாக ஒரு கட்சி ஏஜென்ட் இன்னொரு கட்சி ஏஜென்ட்டை விலைக்கு வாங்குறதுக்கே சூழல் இருக்குது. 2 பெரிய கட்சிகள் வந்து ஒருத்தர் வந்து அணுக்கமாக போய்கிட்டு இருக்கிறதுங்கிற பல நேரங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா சிறிய கட்சிகளெல்லாம் ஒரேடியாக அழித்து ஒதுக்குவதற்கு தேவைப்படும் போது 2 பெரிய கட்சியுடைய ஏஜென்ட்டுகள் ஒத்துழைச்சுக்குவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தேர்தல் முறையில் இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம சரி செய்ய வேண்டிய கோளாறுகள்.
இந்த விஷயத்துல ஞானி சொல்றபடி இந்த வாக்கு எந்திரங்களை கையாளுவது இருக்கு இல்லையா, இதற்குள்ள இன்னைக்கு நமக்கு எங்க ஒரு குழப்பம் வருதுன்னா, இந்தியா மாதிரியான நாடுகள்ல இப்ப வெஸ்ட்ல வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்ல இண்டிபெண்டன்ஸ் இருப்பாங்க உள்ள. ஆனா இங்க அப்படி இண்டிபெண்டன்ஸுக்கு எந்த ரோலுமே இல்ல. அது எந்த ரெகுலேட்டரி அத்தாரிட்டிலையும் இண்டிபெண்டன்ஸ் இல்ல. அதை ரெகுலேட் பண்றவங்களும் அரசு சார்ந்த ஆட்களாக தான் இருக்காங்க. அது அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் தொடர்பாக சொல்றவர் என்ன சொல்றாரு, நான் நீதிமன்றம் போறேன்னு சொல்றாரு. ஆனா ஆம் ஆத்மிக்கு விழுந்த வாக்குகள் வந்து எஸ்ஏடிக்கும் பிஜேபிக்கும் போனதாக சொல்றாரு. அப்படி சொல்றாரு. நீங்க மிஷினை மாத்துனாங்கிறது ஞானி சொல்றது. இவிஎம் கையில கொண்டு வந்து இதை மேனிபுலேட் செய்ய முடியுங்கிறத நம்ம ஊர்லயே டாக்டர் ராம்தாஸ் வந்து ஒரு முறை பத்திரிகையாளர்கள் மத்தியில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்கிறாரு. ஆனா அப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு ஒரு நம்பிக்கையில நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா நடந்ததுன்னு சிலர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனாலதான் மிகப்பெரிய ஒரு எல்லாத்தையும் தாண்டி ஒரு பெரிய விரக்தியான ஒரு சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இவிஎம் எல்லாம் ஒழுங்காவே வேலை செய்யுதுன்னு வச்சுக்கிட்டா கூட, நான் சூஸ் பண்ண வேண்டிய 4 பிரதிநிதியுமே மோசமா இருக்கிற போது இந்த 4 பேர்ல யாருக்கு மேனிபுலேட் பண்ணா என்னங்கிற சிக்கல்ல இருக்கு. கட்சிகள் வந்து யார் வெற்றி பெற்றார்கள்ங்கிறத பொறுத்து இந்த இவிஎம் தொடர்பான புகார்களை சொல்லலாம். ஆனா நம்ம 3 பேரும் பேசுறது இவிஎம் மேனிபுலேட் பண்ணக்கூடிய வகையில இருக்கா இல்லையாங்கிறது மட்டும்தான். ஜெயிச்சவங்களை வச்சு இதை பேசுற இல்ல, ஜெயிச்சவங்களை வச்சு பேச வேண்டிய வேலை நமக்கு தேவை. நான் சொல்றேன், எனக்கு இருக்கிற சாய்ஸ் ஆஃப் 5 ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்கல்ல வேட்பாளர்கள், 5 பேருமே சரியில்லாத வேட்பாளர் இருக்கும் போது எனக்கு என்ன சாய்ஸ் இருக்கு? மிஷின் வேலை செஞ்சா என்ன, வேலை செய்யாட்டி என்னங்கிற கேள்வி வருது இல்ல. அதே வேளையில இன்னைக்கு நீங்க இந்த பூத் கேப்சரிங் சொல்லுவோம் முந்தி, அதுபோல் இப்பயும் இவிஎம் காலத்திலும் பூத் கேப்சரிங் என்பது பல விதங்களில் நடந்திருக்கு என்பது சமீபத்தில் 3 நாட்களாக உத்தராகண்ட்ல பழைய டெக்னாலஜி. இப்போ ஒரு பூத்தை கைப்பற்றி எல்லா ஓட்டையும் ஒருத்தர் அங்கே உட்காந்து போட்டுக்கிட்டு இருக்க வீடியோ இப்போ சுத்திக்கிட்டு இருக்கப்ப, இது நம்ம இன்னும் டிரான்ஸ்பரண்டான ஒரு மெத்தடை நோக்கி போறதுக்கான ஒரு தேவை. எலெக்ஷன் கமிஷன் வந்து இல்ல, எலெக்ஷன் கமிஷன் மேல் மட்டத்தில் இண்டிபெண்டான அமைப்பா இருக்கே ஒழிய கீழ்மட்டத்துக்கு போனீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அது அதே அரசு எந்திரத்தை தான் பயன்படுத்த வேண்டியிருக்கு. அதான் தேர்தலில் நியாயமாக நடக்க வேண்டும் அப்படின்ற பல குரல்களுக்கு நடுவில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தொடர்பான வேட்பாளர் பட்டியலும் வெளியாகிட்டு இருக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக டிடிவி தினகரன் போட்டியிடுவார், திமுக சார்பாக மருது கணேஷ் போட்டியிடுவார்ங்கிற 2 செய்தியும் இருக்குது. ஆங்கில நாளிதழ் ஹிந்துவில் பொலிட்டிக்கல் கேம்பிள் அப்படின்னு சொல்லி தினகரன் தன்னையே வேட்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிச்சதை ஒரு பொலிட்டிக்கல் கேம்பிள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு செய்தி போட்டிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, நான் வந்து இது பொலிட்டிக்கல் கேம்பிள், எல்லா பாலிடிக்ஸுக்குமே இங்கே பொலிட்டிக்கல் கேம்பிள் தான் என்ன. ஆனால் இது வந்து அவர்கள் தவிர வேறு எந்த விதமான முடிவையும் தினகரன் தலைமையில் இருக்கக்கூடிய அமைப்பு எடுத்திருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க எடுத்திருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக அவங்க எடுத்துக்கூடிய சரியான முடிவு தான் அது, அவங்க அவரை வேட்பாளராக போடுறதுங்கிறது. போட்டி எவ்வளோ தூரம் கடுமையானதாக இருக்கோ, சவால்கள் எவ்வளோ தூரம் தீவிரமாக இருக்கோ, அவ்வளோ தூரம் அதற்கு பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றி வந்து இனிப்பானதாக மகிழ்ச்சியானதாக இருக்கும் அப்படின்ற ஒரு கூற்று இருக்கு. அதன்படி நம்ம மேலே அதிகமான குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது குற்றச்சாட்டு சுமத்துபவர்களை நேரடியாக களத்தில் ஹெட் ஆன் நேரடியாக மோதுவது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலத்தில் செய்துட்டு இருந்தது. இப்போ அதே உத்தியை தினகரனும் கையில் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமாக பார்க்கலாம். ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சவாலை எடுத்திருக்காங்க. இப்போ பொதுவாக நான் பேசிக்கிட்டு இருந்தோம், அவர் இந்த தேர்தலில் நின்றுக்க வேண்டியது இல்லையோ அப்படின்ற செய்திகள் நிறைய வாசிக்க கிடைச்சிச்சு. இப்போ அவங்க வந்து சொன்ன மாதிரி என்னென்னா, ஒரு நேர ஆக்டிவ் பாலிடிக்ஸாக இந்த சவாலை நேரடியாக சந்தித்து இந்த சவாலை நேரடியாக களத்தில் பார்த்து விடலாம் அப்படின்ற ஒரு முடிவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்க மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கம் பொதுவாக எப்பயுமே இடைத்தேர்தல்களினுடைய வரலாறு என்பது ஆளுங்கட்சிகளுக்கு சாதகமாக தான் அது இருந்திருக்கு. ஏனென்றால் பொதுவாக ஆளுங்கட்சியில் யார் இருக்கிறார்களோ அவங்க ஏறக்கூடிய ஸ்டேட் மிஷினரியை அவங்க பக்கம் நிற்கும். நிச்சயம் நமக்கு தெரியும் 30 அமைச்சர்களும் தினகரனுக்காக அங்கே களம் காணுவார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் வே ஆஃப் டிஃபென்ஸ். அதாவது தாக்குதல் தான் தற்காப்புக்கான சிறந்த உத்தி அப்படின்ற மாதிரி பலவீனமாக இருக்கும்போது மிக உறுதியாக இருப்பதாக காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் வருது. வழக்குகள் இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வர்ற நேரத்தில் மக்கள் முன்னால தைரியமாக போய் நிற்க வேண்டிய ஒரு சூழலும் இருக்கு. இது போன்ற புகார்கள், மோசமான வெளியில் இருக்கக்கூடிய சூழல் எல்லாவற்றையுமே நேரடியாக எதிர்கொண்டு விட்டால் அதுக்கப்புறம் அந்த சூழலை வந்து கிளியர் பண்றதுக்கு வசதி இருக்கும் அப்படிங்கிற ஒரு உத்தியை அவர்கள் அதிமுகவுடைய
யூஎஸ்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷமாகவே ஜெயலலிதா வந்து சரியான முடிவெடுத்தாலும் தப்பான முடிவெடுத்தாலும் உறுதியாக முடிவெடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற பிம்பம் தான் அதிமுகவுடைய யூஎஸ்பியில் முக்கியமானது. ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் எல்லாருமே அவங்க ஒரு ஸ்ட்ராங் அண்ட் டிசைசிவ் லீடர் அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை தான் அங்கே இருக்குது. ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அடுத்து தலைமைக்கு வரும்போது சசிகலா கன்விக்ட் ஆகி உள்ளே போயிட்டாங்க. ஸோ ஒரு டிசைசிவ் லீடர்ஷிப் கீழே பார்ட்டி இருக்குங்கிற தோற்றத்தை காட்ட ஒரு எடப்பாடியோ செங்கோட்டையனோ வந்து அந்த மாதிரியான பிம்பத்தில் இல்லை, ஒரு உறுதியாக முடிவெடுக்கக்கூடிய தலைவருங்கிற பிம்பத்தில் இல்லை. அதனால் அந்த பிம்பத்தை அடுத்து கட்டுறது தான் அவங்க செய்ய வேண்டிய வேலை. அதுக்கு அவங்க தினகரன் தான் அடையாளம் கண்டிருக்காங்க. அதனால் தினகரன் ஒரு உறுதியான தலைவராக தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் மெரினாவுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய கிளைமேட் மாறி இருக்குது. மாணவர்கள், இளைஞர்கள், மக்கள் எல்லாருடைய மனநிலையும் மாறி இருக்குது. தினகரன் மாதிரி வழக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் மக்களால் நிராகரிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரி பிரச்சாரங்கள் எல்லாமே இருக்குது, ஒரு பக்கம் இருக்குது. அதை எல்லாத்தையும் எந்த விதமாக நீங்கள் வந்து அதிமுக களத்தில் எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அவர்கள் எதிர்கொள்வார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு போட்டியே இந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் திமுகவுக்கான போட்டி தான். எனக்கு என்னமோ அங்கே தீபாவுக்கோ ஓபிஎஸ்க்கோ வேறு யாருக்குமே அந்த களம் ஃபேவரபுளாக இருக்கான்னு தெரியல. அதற்கு பின்னால் அவங்க எதை சொல்லி வாக்கு கேட்க போகிறாங்க என்பது ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்குது. சமீபத்தில் பார்த்திங்கன்னா அவங்க இந்த அம்மாவின் சாவில் இருக்கக்கூடிய மர்மம் ஒன்று தான் அவங்களுடைய ஒட்டுமொத்த தேர்தல் பிரச்சாரத்தின் கச்சா பொருளாக இருக்க போகுது. ஒரு நள்ளிரவில் ஜெயலலிதா அவர்களை வந்து அப்போலோவிலிருந்து ஓஎஸ் கார்டனுக்கு அனுப்பிவிட்டு அந்த வாகனம் போகக்குள்ளே போய் பதவி ஏற்கிற நேரம் இவங்களுக்கு எந்த குழப்பமும் வரவில்லை. அப்போ இன்றைக்கி இந்த தேர்தல் களம் என்பது, இந்த தேர்தல் களத்தின் பிரச்சாரம் என்பது மிக விறுவிறுப்பாக தமிழகத்துக்கு மீண்டும் ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட் என்று தான் நினைக்கிறேன். மக்களுக்கு இதில் என்ன பிரயோசனமாக கிடைக்கப் போகுது என்று தெரியவில்லை. ஏனென்றால் இந்த இடைத்தேர்தலின் முடிவு எந்த வகையாகவும் தமிழகத்தினுடைய ஆட்சியையோ அரசையோ பாதிக்கப்படுவதில்லை. அவங்க ஒரு கம்ஃபர்டபுளான மெஜாரிட்டியில் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம அந்த தேர்தல் களத்தை தான் இன்னும் உற்று பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நேற்று செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது கூட தினகரன் வந்து அனைத்து கட்சிகளும் எனக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க வந்து முரண்பாடுகள் நிறைந்தவர்களாக அவர்களுக்குள் இருந்தாலும் என்னை ஆதரிப்பதில் அவர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. காங்கிரஸ் ஆதரவு வேணும்னு கேட்குறாரு, பிஜேபி ஆதரவு வேணும்னு கேட்குறாரு, வைகோ ஆதரவு வேணும்னு கேட்குறாரு, மக்கள் நல கூட்டணி ஆதரிக்கணும்னு சொல்கிறாரு. இது எல்லாம் வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனை காட்டுதா, இல்லை ஒரு டாக்டிக்கலாக அந்த தொண்டர்கள், போட்டியிடாத கட்சிகளுடைய தொண்டர்கள் அப்பீல் பண்ணுறதுக்காக? இல்லை, அது ரெண்டுமே இல்லை. அவர் வந்து தினகரன் தன்னுடைய பிம்பத்தை வந்து கட்டுவதில் முனைப்பாக இருக்கிறார். அவர் தன்னுடைய பிம்பத்தை ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, கலைஞர், ஸ்டாலின், ஜி ராமகிருஷ்ணன், இந்த திருமாவளவன், இந்த மாதிரியான ஒரு தலைவராக தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் அவர் இருக்கிறாரு. அதனால் எல்லா கட்சிகளோடும் பேச்சுவார்த்தை, எல்லோரோடும் உரையாடல், எல்லோரோடும் ஒரு இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் பண்ண தயாரான ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அவர் உருவாக்க முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு ஏற்கனவே நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா பல்வேறு வழக்குகளில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார், பல வழக்குகள் இன்னும் தொடர்ந்து இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது அவர் தன்னுடைய இமேஜை வந்து பில்ட் பண்ணுறாரு, அவ்வளோதான். இமேஜ் நெகட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத இது போன்ற தேர்தல்களில் எப்படி பார்க்கறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா யூபியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களில் எத்தனை சதவீதம் பேர் வந்து குற்றச்சாட்டுகளோடு உள்ளவர்கள் அப்படின்னு ஏடிஆர் வந்து ஒரு செய்தி போட்டிருக்கு. நீங்களும் அதை குறிப்பிட்டு பேசுனீங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த நெகட்டிவ் இமேஜுங்கிறது? தொலைக்காட்சி அரங்கங்களில் நம்மை போன்றவர்கள் பேசக்கூடிய அரசியலுக்கும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் எலெக்ஷன்கிற பெயரில் கீழே நடக்கக்கூடிய தேர்தல் உத்திகளுக்கும் தொடர்பே இல்லையோ அப்படிங்கிற ஒரு உணர்வு. இல்லை இல்லை, நம்ம விஷயம் ரொம்ப சிம்பிள். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட 123 பேர் கிரிமினல் பின்னணின்றீங்க, அவங்களுக்கு ஏற தோற்று போனவருடைய கிரிமினல் பின்னணி என்னன்னு இருக்கு. அப்போ மக்கள் வந்து எப்படியும் ஒரு கிரிமினலை தான் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு. அந்த 2 கிரிமினல்ல யார் வந்தால் எனக்கு சாதகமாக இருக்குன்னு மக்கள் கனெக்ட் பண்ணுறாங்க. இது எப்படின்னா நீங்கள் பார்க்க, நான் என்ன நினைக்கிறேன்னா, கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து வெகுமெண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு. கிரிமினல்ஸும் கான்ட்ராக்டர்ஸும் எல்லா வகையான விதவிதமான முறைகேடுகளில் ஈடுபவர்கள் தான் இன்னைக்கு தேர்தலை ஒரு வேலை வாய்ப்பு போல பார்க்குறாங்க. அவங்க ஏதோ ஒரு சிறு மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறது என்கிற, அங்கே வந்து மக்கள் சேவை இந்த விஷயங்கள் எதற்கும் கிலோ என்ன விலை தான், தொழிலாத்தான் அது பார்க்கப்படுகிறது. தொழில்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு செய்தி இன்னைக்கு நாளிதழில் இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த ஒரு வேலையை தவிர வேற எந்த வேலையும் பார்க்கக்கூடாதுங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிக்கணும்னு நீதிமன்றத்தில் ஒருவர் மனு போட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு.
லெஜிஸ்லேட்டர்ஸ் வந்து வேற எந்த தொழிலும் பார்க்கக்கூடாது அப்படின்னு. அதை எப்படி பார்க்குறீங்க? வேற எந்த எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கக்கூடாதுன்னு இப்பவே இருக்கு. எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கக்கூடாது. நீங்க வந்து நீங்க ஒரு தொழில் அதிபராக வேறு தொழில்களை செய்துட்டு இருக்கலாம்ல, அந்த மாதிரி வேலைகள்லயே இருக்கக்கூடாது, எந்த போர்டுலயும் இருக்கக்கூடாது, எந்த கம்பெனியினுடைய போர்டுலயும் இருக்கக்கூடாது. அவர் இருக்க மாட்டார், அவர் மனைவி இருப்பாங்க, ஆமா, அவர் அவ்வளவுதான், தம்பி குடும்பம் இருப்பாங்க, அவர் குடும்பம் இருக்கும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய அதே பிரச்சனை. என்ன இது தானாக அவர் மனதிலிருந்து அதை செய்யக்கூடாதுன்னு முடிவு செய்யலைன்னா இங்கே யாருமே அவரை தடுக்க முடியாது. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய பினாமி சட்டங்கள் உள்பட எல்லாமே போலியாக அத்தனை விதமான ஓட்டைகளோடு இங்கே இருக்கக்கூடிய ஆடிட்டர்கள் தொடங்கி பல வர்டிக்கல் தொழில்கள் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கும் முட்டு கொடுக்கறதுக்கும் தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்போ நம்ம இங்கே என்ன சொல்றது, போதாது, எப்படி செயல்படுத்துகிறோங்கிறது தான் விஷயமே. சட்டத்தை செயல்படுத்தக்கூடியவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி சட்டத்தை செயல்படுத்த வேண்டியவர்கள் லார்ஜ்லி பியூரோக்ரசி வந்து பொலிட்டிக்கல் கிளாஸோட சேர்ந்து கூட்டு கரப்ஷன் இருக்கு. கூட்டு அதுதான் பிரச்சனை. சரி, அதான் நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க இசி வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தல் ஆணையம் மேல வந்து சுதந்திரமாகவும் கீழே வந்து அதே அரசியல் பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. நீங்க இது இந்த மாதிரி நிலைமையில திரும்ப இந்த தேர்தல்கள் எல்லாம் நடக்கும்போது நம்ம யாருக்கு வெற்றி வாய்ப்புன்னு பேசுறோம், மற்ற எல்லா விஷயங்களையும் பேசுறோம். ஆனா அடிப்படையில் இந்த கோளாறுகள் எல்லா காலத்திலையும் தொடர்ந்து நீடிக்குது அப்படிங்கும்போது பல நம்ம பேசுறதுல இதுலயாவது பொருள் இருக்கா அப்படிங்கிற கேள்வி. பல நேரங்கள் என்னன்னா நம்ம வந்து கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பதவிக்கு வரக்கூடிய கிரிமினல்கள், இந்த கிரிமினல்களை பற்றி தைரியமாக பல நேரங்களில் பேசுகிறோம். ஆனால் அதே வேளையில் இங்கே நடக்கக்கூடிய ஒயிட் காலர் கிரிமினல்ஸ், இந்த பியூரோக்ராட்ஸை பற்றி போதுமான அளவு நம்ம பேசுவதில்லை. ஏனென்றால் அந்த கிரிமினல் பொலிட்டிஷியன் இருக்கானே அவனுக்கு வந்து 4 வருஷமோ 5 வருஷமோ இப்போ தேர்தல் பதவி காலம் தான். ஆனால் இவங்களுக்கு இவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வரை பதவி. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், மீடியா மீது ஒரு குற்றச்சாட்டாகவே இதை சொல்கிறேன், எல்லா மீடியாவையும் சேர்த்து. என்ன, ஜெயலலிதாவுடைய வழக்கில் தீர்ப்பு வந்தது, சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு வந்தது. குன்னா கொடுத்ததில் விவரமாக கொடுத்தது, அது முழுவதையும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தீர்ப்பளிச்சிருக்கு. 3 பேருக்கு ஏற்றுக்கொண்டு தீர்ப்பளிச்சு, 3 பேருக்கு ஏற்றுக்கொண்டு. ஆமாம், ஏற்றுக்கொண்டு தீர்ப்பளிச்சிருக்கு. அந்த என்ன நடந்ததுங்கிறதுல அதில் வந்து ஏராளமான அதிகாரிகள், பல்வேறு துறை அதிகாரிகள் என்னெல்லாம் இந்த சொத்து குவிப்பில் உடந்தையாக இருந்தார்கள், தவறுகள் செய்தார்கள், முறைகேடுகள் செய்தார்கள், அந்த அதிகாரிகள் பெயர்களோடு அந்த தீர்ப்பில் இருக்க வரும். எந்த மீடியாவாது அந்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தினசரி ஒரு ஸ்டோரியாவது ரன் பண்ணியிருக்கா? இந்த அதாவது நியாயப்படுத்துறதுக்காக சொல்லலை, இந்த தீர்ப்பு வந்த பிறகு எழுத்தாளர் ஞானி இப்படி ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார், அதிகாரிகள் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்படின்னு ஒரு 2 நாட்களுக்கோ 3 நாட்களுக்கோ முன்பு கூட முதல் பார்வை நிகழ்ச்சியில ஞானி பெயரை சொல்லியே பேசியிருக்கிறோம். அதாவது இது போன்ற இதுல அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு இரு கட்சிகளுக்கு இடையில அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு ஊழல் தொடர்பாக வந்துகிட்டே இருக்கே தவிர இதுல பார்ட் அண்ட் பார்சலாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை பற்றி யாரும் பேசுறது இல்லை. ஞானி இப்படி ஒரு கருத்தை, அந்த பத்திரப்பதிவு அதிகாரிகள் யாரெல்லாம் போனாங்க, யாருக்கும் விற்பனை நடக்குதுங்கிற பேர்களே இல்லாமல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு வந்தாங்க, இந்த விவரங்கள் பூரா இருக்கு, அந்த அதிகாரிகள் பேரெல்லாம் இருக்கு. நீங்க ஒரு தகவலை இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். கொடைக்கானலில் இருக்கக்கூடிய வில்பட்டி என்கிற கிராமம், அந்த கிராமத்தினுடைய வில்லேஜ் ஆஃபீஸர்கிட்ட போய் நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ஆனா பதிவு எடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்களின் பேரும் அந்த பட்டியலில் இருக்கும். ஒரு கிராமத்தில் கோடிக்கணக்கான ரூபாய்க்கான சொத்துக்கள், அங்கே எந்த அரசியல்வாதியும் இல்லை. அப்ப சொத்துக்களை நம்ம இன்னைக்கு ஒரு ராம்மோகன அதிகாரிகளும் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்டா இருக்கு. ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட் இல்ல, நீங்க 95% இல்ல 98% போட்டுக்கலாம் வச்சுக்கோங்க. ஆனால் இன்னைக்கு தி ஹோல் எப்படி நம்ம கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் பேசும்போது அதுலயும் தப்பி தவறிய நல்லவர்கள் 1000 சேர்ந்தவங்களை 90 வாக்கு வாங்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க. அதை நம்ம சொல்லும்போது அதை புரிந்து கொண்டு தான் சொல்றோம். அப்ப இங்கேயும் என்னன்னா இன்னைக்கு டோட்டல் கேன்வாஸ் கருப்பா இருக்கு, எங்கேயோ சில வெள்ளை புள்ளிகள் இருக்கு. அந்த வெள்ளை புள்ளிகளை நம்ம மதிக்கிறோம், அவங்களோட நம்ம நெருக்கமா இருக்கோம். இப்போ கூட நேற்று சகாயம் அவர்களுடைய அந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது கிரானைட்டை பற்றி, அதெல்லாம் நம்ம அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் சொல்கிறோம். ஆனால் மொத்த கேன்வாஸும் கருப்பாகிக்கிட்டே வருது என்கிற கவலையை தான் நம்ம பதிவு பண்ணோம். அந்த கிரானைட் அறிக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஏராளமான அதிகாரிகள் பேர் இருக்கு. 15 வயது நிறைந்த ஒரு இளம் பெண் பாடல்கள் பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 46 இஸ்லாமிய மதகுருக்கள் இணைந்து அஸ்ஸாமில் ஒரு ஃபாத்வா இஷ்யூ பண்ணியிருக்கிறதாக, ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறதாக ஒரு நோட்டீஸ் வந்திருக்குது. அந்த நோட்டீஸ் தான் வந்து ஃபாத்வா அப்படின்னு சொல்லி மீடியாக்களில் செய்திகள் வருது. அந்த நோட்டீஸில் அந்த பெண்ணை பற்றிய குறிப்பு எதுவும் இல்லை, பெயர் குறிப்பிடப்படவில்லை.
மிரட்டல்கள் எதுவும் இல்லை அப்படின்னு ஹிந்து வந்து தன்னுடைய செய்தியில் சொல்லுது. அந்த நோட்டீஸ் எங்ககிட்ட இருக்குது, ஆனால் அப்படி எதுவும் இல்லை, ஆனால் மீடியா வந்து அப்படி மிரட்டியதாக சொல்கிறாங்கன்னு போடுறாங்க. இது வந்து ரிக்வெஸ்ட் தான், வேண்டுகோள் தான், மிரட்டல் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வேண்டுகோளா மிரட்டலா, என்ன வார்த்தைகள் இடம்பெற்றிருக்குது அப்படிங்கிறது எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. 15 வயது பெண் ஒரு பாடல் போட்டியில் கலந்து கொண்டு நன்றாக பாடிய ஒரு பெண் கல்லூரியிலேயோ பள்ளியிலேயோ தொடர்ந்து இது போன்ற பாடல்கள் விழாக்களில் பாடல் பாடக்கூடாது அப்படிங்கிறத ஒரு கருத்தை முன்வைப்பதே எந்த விதமான அணுகுமுறை அப்படிங்கிற கேள்வி வருது. நிச்சயமாக அந்த அந்த அது ஒரு அப்பீலாக இருந்தாலும் அது தவறு என்று தான் நானும் நினைக்கிறேன். இஸ்லாமியர்கள் இன்னும் அதிகப்படியாக பொது மைய நீரோட்டத்திற்கு வர வேண்டும். குறிப்பாக பெண்கள் வரணும். அவங்க பாடலிலிருந்து விளையாட்டிலிருந்து அவ்வளவுக்குள்ளேயும் வரலாம். அந்த போன வாரம் ஒரு செய்தி, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விளையாட்டு நிறுவனம் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கான பிரத்யேகமான உடைகள், விளையாட்டில் ஈடுபடும் போது போட வேண்டிய உடைகள்னா ஒரு பெரிய பிராண்டை வந்து அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு அந்த இறுக்கங்களை தளர்த்தி விட்டு மைய நீரோட்டத்தோடு அவர்கள் இணைவதற்கான வேலைகளை செய்ய வேண்டும். பாடல் பாடுறதுல என்ன வரும்னு தெரியல. ஏறக்குறைய என்னுடைய பள்ளி பருவத்தில் நதியா ஹசன் தொடங்கி இன்னைக்கு நான் கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஆபிதா பர்வீன் வரை உலகத்தின் மிக பெரும் இசை கலைஞர்கள் இஸ்லாமிய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெண்கள் பிரமாதமாக பாடக்கூடியவங்களா அவங்க இன்னைக்கு உலகத்தின் முன்னால் இருக்காங்க. இந்த நஹீத் அஃப்ரீன் அவர்கள் இன்னும் அந்த கேரியரை முன்னெடுத்து வர வேண்டும் என்று தான் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அவங்க வெற்றி பெற வேண்டும், வர வேண்டும். இது மாதிரியான என்ன சொல்கிறது, ஒரு மைய நீரோட்டம் நோக்கி, அல்லது மைய நீரோட்டம் கூட இல்லை, இது ஒரு 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 தனிநபர்னுடைய ஒரு சுதந்திரம் தான். கருத்து சுதந்திரத்தை போல இது அவங்களுடைய செயல்பாட்டு சுதந்திரம். இதிலெல்லாம் இந்த 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 அப்பீல்கள், இந்த 47 போர்டுகள் சேர்ந்து இதை கொடுக்கணுமான்றதெல்லாம் ஒரு கேள்வியாக தான். அது அப்பீலாக இருந்தாலும் வேண்டுகோளாக இருந்தாலும் 46 பேர் இணைந்து அப்படி ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காங்கிறதே ஒரு விதமான அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செயல். முதல்ல இந்த முஸ்லீம் பர்சனல் லா போர்டுங்கிறது இருக்குல்ல, அது இது அப்பீல் தான் என்று சொல்லுவதே வந்து தவறானது. இது முதல்ல வேண்டுகோளுக்கு என்ன அடிப்படை? அது வேண்டுகோளாக இருந்தாலும் அல்லது ஃபத்வா மாதிரியான கட்டளையாக இருந்தாலும் அதுக்கான அடிப்படை என்ன? அந்த அடிப்படை சரியா தவறான்னு முஸ்லீம் பர்சனல் லா போர்டு கிளாரிஃபை பண்ணணும். முஸ்லீம் பர்சனல் லா போர்டு இதில் தலையிட்டு கருத்து சொல்லுதுன்னா அது சொல்ல வேண்டிய கருத்து என்ன? பாடுவதற்கான ஒரு வேண்டுகோளுக்கான அடிப்படை சரியா தவறா அதை பற்றி பேசணும். அந்த கட்டளைக்கான அடிப்படை சரியா தவறா அதை பற்றி தான் பேசணும். அந்த அடிப்படையே தவறு என்பதை வந்து பேசாமல் இது வேண்டுகோள் தான், கட்டளை இல்லை அப்படின்னு மழுப்புவது இருக்குல்ல. இது முஸ்லீம் பர்சனல் லா போர்டு வந்து இந்த 46 மதகுருமார்களை மிஞ்சி ஒன்றும் செய்ய முடியாத அளவு கையேறு நிலையில் இருப்பது அது காட்டுகிறது. அந்த முஸ்லீம் பர்சனல் லா போர்டு வந்து எந்த விதமான வலிமை இல்லாமல் இருப்பதை இது காட்டுகிறது. இன்னொரு பக்கம் இதையெல்லாம் யாரோடு செய்கிறாருன்னு நம்ம பார்க்க வேண்டும். பெரும்பாலும் ஏழை இஸ்லாமியர்கள், நடுத்தர வகுப்பு இஸ்லாமியர்கள், அவர்கள்கிட்ட தான் இந்த செல்லுபடியெல்லாம் ஆகும். இப்போ உங்களுக்கு மும்பை பாலிவுட்டில் இருக்கிற அத்தனை இஸ்லாமிய கலைஞர்களுக்கு எதிராகவும் இந்த 46 கிளரிக்கு ஏதாவது பண்ண முடியுமா? இந்தி திரைப்பட உலகத்தில் வந்து ஏராளமான இஸ்லாமியர்கள் இருக்காங்க, பல்வேறு பிரிவுகளில் இருக்காங்க. நடிகர்களில் தொடங்கி படைப்பாளிகள், வெவ்வேறு விதமான படைப்பாளிகள் இருக்காங்க. ஏஆர் ரஹ்மானுக்கு எதிராக இந்த 46 கிளரிக்கு வந்து ஒரு ஃபட்வா அல்லது அப்பீல் கொடுக்க முடியுமா? என்ன பார்த்தீங்களா? அப்போ இதை வந்து மீண்டும் மீண்டும் ஏழை இஸ்லாமியரையும் நடுத்தர வகுப்பு இஸ்லாமியரையும் அவர்களை ஒடுக்கி கொண்டிருப்பதே தான் இந்த மதகுருமார்களுடைய வேலையாக இருக்கிறது. பணக்காரர்களிடம் வந்து அவர்களுடைய அந்தரங்கள் எதுவும் செல்லுபடியே ஆகாது. இதுதான் அடிப்படையான விஷயம். இதுக்குள்ள இருக்கிற வர்க்க பார்வையும் சேர்த்து நான் பார்க்க வேண்டும். எல்லா மத அடிப்படைவாதிகளிலும் ஏழைகளை நோக்கி தான், ஏழைகளையும் நடுத்தர வகுப்பினை நோக்கி தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. எளிய இலக்குகளாக இருந்தால் மட்டும்தான் வரும். இது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு எதிராக இனவரி குற்றங்கள் அதிகரித்துள்ளதா அப்படிங்கிற கேள்விக்கு மக்களவையில் மத்திய அரசு பதில் சொல்லியிருக்குது. கடந்த 3 ஆண்டுகளில் அமெரிக்கா உட்பட வெளிநாடுகள் பலவற்றில் இந்தியர்களுக்கு எதிராக இன மத வரி ரீதியிலான தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் ஏதும் இல்லை அப்படின்னு நேற்று மத்திய அரசு பதில் சொல்லியிருக்குது. கடந்த 3 ஆண்டுகளாக அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த 3 மாதங்களாக அல்லது 3 வாரங்களாக அப்படிங்கிறதும் அந்த 3 ஆண்டுகளுக்குள்ள அடங்கி இருந்தது என்றால் அமெரிக்காவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு 3-4 சம்பவங்களுக்கு என்ன பெயர் அப்படின்றது தெரியல. இந்தியர்களுக்கு எதிராக அமெரிக்காவில் நடக்கக்கூடிய இனவரி சம்பவங்கள் கவலை அளிக்கின்றன அப்படின்னு சுஷ்மா ஸ்வராஜ் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அந்த செய்தியும் இன்றைக்கு நாளிதழில் இருக்குது. ஆனால் அரசு நாடாளுமன்றத்தில் சொல்லக்கூடிய பதில் வந்து அதிகரித்துள்ளதாக தகவல்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இதை பற்றி இந்த வாரம் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய
உறவுக்கார இளைஞன் ஒருவனோடு பேசிட்டு இருந்தேன். இது பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் இப்போ தான் அங்கேருந்து வந்திருக்கிறார் ஒரு வார விடுமுறையில். அவரோட பேசிகிட்டு இருந்தேன் இந்த பிரச்சனையை பற்றி. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எப்போதுமே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான், திடீரென்று புதிதாக அதிகமாக நடக்கிறதுங்கிற மாதிரி பார்க்க வேண்டியதில்லை, எப்போதும் இருக்கிறது தான். ஆனால் இது ஸ்பொராடிக்காக தான் இன்னும் இருக்குது அங்கங்கே. மற்றபடி இது வந்து ஒரு பெரிய அளவில் வந்துடுதுன்னு பார்க்க முடியாது. ஒரு காலகட்டம் வரைக்கும் இஸ்லாமியர்கள்னாலே அவர்களுக்கு எதிரான ஒரு ஃபோபியா இருக்குல்ல, அது எப்படி டாமினண்ட்டாக இருந்தோ அது போல் இப்போ ட்ரம்ப் வந்து இந்த ஜாப்ஸ் பற்றி பேச தொடங்கின பிறகு கம்ப்ளீட்டாகவே இமிக்ரெண்ட் பாப்புலேஷன் எல்லார் மேலேயுமாக அது திரும்பி இருக்கு. அந்த சின்ன ஷிஃப்ட் வந்திருக்கே ஒழிய இந்த மாதிரியான சம்பவங்கள் அவ்வப்போது நடப்பவை தான். ஆனால் இவை ஒரு பெருவாரியாக எல்லா இடத்தையும் திட்டமிட்டு நடக்குதுங்கிற மாதிரி பயப்பட வேண்டிய அளவுக்கு சூழ்நிலை இல்லை. இன்றைக்கு நாளிதழில் இன்னொரு செய்தி இருக்கு. ஒரு சீக்கிய ராணுவ வீரர் ட்ரம்ப் இது தொடர்பாக கண்டிச்சு பேசணும், அப்படி பேசாத சூழல்ல இப்படி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் களம் இது போன்ற செயல்களை ஊக்குவிக்கும், அதனால அவர் உடனடியாக இதை கண்டிச்சு பேசணும் அப்படின்னு ட்ரம்ப் இதை கண்டிச்சிருக்காரு. கண்டிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இல்லை, நிச்சயமாக நம்ம எப்படி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்னா, உலகம் முழுவதிலும் இந்த இமிகிரேஷன் இஷ்யூ மட்டும் இல்லை, அடிப்படைவாதிகளினுடைய ரைட் விங் ஃபோர்ஸஸ்னுடைய ஒரு 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 கை ஓங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இந்த சம்பவங்கள் பல நாடுகளில் அங்கங்கே இருக்கக்கூடிய எத்னிக் மைனாரிட்டிஸுக்கு எதிராக பல்வேறு விதங்களாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல நைஜீரியன்ஸுக்கு நடக்குது. அது ஞானி சொன்ன மாதிரி அமெரிக்காவில் முதல்ல அது இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும், இஸ்லாமியர்கள் என்று நினைத்து கொண்டு சீக்கியர்களுக்கு எதிராகவும் அவர்கள் தாடி வச்சிருக்கிறதுனால அப்புறம் யார் இஸ்லாமியர், யார் இந்து, யார் பஞ்சாபி, யார் சீக்கியர் ஒண்ணுமே தெரியாது. அது வந்து யார் பாகிஸ்தானியர், யார் இந்தியர்னு கூட தெரியாது. இல்ல, அமெரிக்கால மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. இப்ப சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய வட கிழக்கு மாநிலத்தவர்களை எல்லாம் சீனாக்காரர்களாகவும் நேபாள்காரர்களாகவும் தான் நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது ஒரு என்ன சொல்றதுன்னா, சக மனிதனை அங்கீகரிக்காமல் அவனை வெவ்வேறு விதமான கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள கட்ட, அவனுக்கு பெயரிட, முத்துரை குத்த துடிக்கிற ஒரு மனித மனத்தினுடைய வெளிப்பாடு தான் அது. ஒரு இன்செக்யூரிட்டியிலிருந்து அப்புறம் ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு ப்ரொஃபைலிங் உட்படுத்துகிறோம். இவங்க எல்லாமே கேடானவங்க, இவங்க எல்லாமே ஆபத்தானவங்கன்னு சொல்லி அப்போ நம்ம அதை அப்படியே திரும்பி வர வேண்டியது இருக்குது. முதலில் நாம் இன்னும் பலமாக குரல் எழுப்ப வேண்டியது, பேச வேண்டியது இங்கு இருக்கக்கூடிய தலித்துகளின் மீது தினசரி நடக்கக்கூடிய வன்கொடுமை. நம்ம நேஷனல் கிரிமினல் போர்டு கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்கள், ஒரு மணி நேரத்தில் எத்தனை தலித்துகளினுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுது, எத்தனை பெண்கள், அப்படி ஒரு பெரும் பட்டியல் இருக்குது வன்கொடுமையிலிருந்து. அப்போ இது வந்து ஆர்டர் ஆஃப் தி டே மாதிரி இந்த செய்திகள் ஒரு கால செய்தியாக தொடர்ந்து நம்ம மத்தியில் புழங்குது. அது எந்த விதமான விளைவுகளையும் நம்ம மத்தியில் ஏற்படுத்தலை. ஆனால் அதே வேளையில் அமெரிக்காலேயோ ஆஸ்திரேலியாலேயோ எங்கோ நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை மிக பூதாகரமாக பெருசாக்கி அதை அட்ரஸ் பண்ணுவதன் மூலமாக நாம் மிக பெரும் மனிதநேயம் மிக்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கக்கூடியவங்களாக நம்மளை இதெல்லாம் மறைச்சிட்டு அதன் மூலம் நம்மளை ஒரு டோன் டவுன் பண்ணிக்கிற முயற்சி பண்றோம் அப்படின்னு தான் எனக்கு அது இங்க நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கறதுல சிக்கல்கள் இருக்கு. கடலுக்கு அப்பால இருக்கக்கூடிய எந்த அநீதியை பற்றி வேண்டுமானாலும் ரொம்ப எளிமையானது, வீரவசனம் பேசிடலாம் அப்படின்றது தான் அதுல இருக்கிற விஷயம். ஏனென்றால் நீங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு எதிராக பேசுவதற்கு எல்லார் மனதிலையும் ஒரு அச்சம் இருக்குது. இல்ல, இப்ப நம்ம எங்க நடந்தாலும் நீங்க அது எதிர்க்கிற மனநிலை இருந்தால்தான் இதை வந்து மாற்ற மடியில் கனம் இல்லாமல் நீங்க பேச முடியும். இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு இலங்கை, நம்ம தமிழர் ஒரு மீனவர் அங்க சுட்டுக் கொல்லப்பட்ட உடனே நம்ம என்ன செய்யறோம், இப்ப உடனடியாக இலங்கை தூதரை சம்மன் பண்றோம். ஆனா என்னைக்காவது நமக்கு அமெரிக்க தூதரை சம்மன் பண்றதுக்கான தைரியம் இருந்திருக்கா இந்த விஷயத்துல? என்னைக்காவது அது ஒரு அறிக்கை அளவுலையாவது இந்தியாவில் விட்டுருக்கோமான்றது ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்கிறோம். முத்துகிருஷ்ணன் சுட்டி காட்டிய மாதிரியான ஒரு விஷயத்த இன்றைக்கு நண்பர் ஆளி செந்தில்நாதன் கட்டுரையாக எழுதியிருக்கிறாரு. முத்துகிருஷ்ணனை நான் தான் கொன்றேன் அப்படிங்கிற தலைப்பில் தமிழ் ஹிண்டு போட்டிருக்கு. ஏனென்றால் முத்துகிருஷ்ணன்களுக்கான அதிகாரம் முத்துகிருஷ்ணன்களிடம் இருப்பதை நான் ஏற்றுக்கொள்வது இல்லை அப்படிங்கிற தலைப்போட அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. ஞானி, எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அடிப்படையாக ரொம்ப சுருக்கி புரிந்து கொள்வதாக இருந்தால் அதை எப்படி பார்க்கணும்னா, நாம் வந்து இங்கே ஒரு இன்க்ளூசிவ் சொசைட்டியாக நம்ம சொசைட்டியை உருவாக்கவே இல்லை, எக்ஸ்க்ளூசிவ் சொசைட்டியாக மட்டுமே தான் உருவாக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொருத்தரையும் ஒன்றுலேருந்து எக்ஸ்க்ளூட் பண்ணுறது, அதுலேருந்து வெளியேற்றி விட்டு நாம் மட்டும் தனி வட்டமாக இருப்பது அப்படிங்கிற மாதிரி, ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு தனி வட்டங்களாக இருப்பதுங்கிற மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் சொசைட்டியாக மட்டுமே தான் உருவாக்கி கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். அப்போ தான் இன்க்ளூசிவ்னஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க இல்லையா, நாங்களும் இதன் ஒரு பகுதி அப்படின்னு டிமாண்ட் பண்ணும்போது அந்த முரண்பாடுகள் எல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களாக வெளிப்படுகின்றன. இந்த முரண்பாடு தான் அவர் சுட்டி காட்டுறாரு. நம்ம இன்க்ளூசிவாகவே இல்லை, எப்போவுமே
எக்ஸ்க்ளூசிவாக எனக்கு மட்டுமாக மாற்றிக்கொண்டே போய்க்கொண்டே இருக்கிறவங்கிறத அவர் சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த இன்க்ளூசிவ்னஸ் வராது விளைவாகத்தான் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பாருங்கள். இன்றைக்கி கல்வி முறையிலே அவர் சுட்டி காட்டுற மாதிரி இதில் அரசு பள்ளிகள் எல்லாம் தலித் மாணவர்கள் மட்டுமே படிக்கிற பள்ளிகள்னு மாறி போயிடுச்சு. அது எக்ஸ்க்ளூசிவ் பள்ளியாக மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன வந்து தனியாக ஆயுதிராவிடர்களுக்கு பள்ளி உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருந்தது. இன்றைக்கி வந்து அப்படி அறிவிக்காமலே அரசு பள்ளிகள் ஆயுதிராவிடர் பள்ளிகள்னு ஆக்கிற மாதிரியான ஒரு நிலைமையை நோக்கி நாம் தள்ளி கொண்டிருக்கிறோம். இது வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிட்டே போகிற ஒரு அணுகுமுறை இருக்குல்ல, அந்த அணுகுமுறை தான் இது காட்டிக்கிட்டே இருக்குது. இது வந்து கீழே இருந்து மேலே வரைக்கும் பிரதிபலிக்குது. இது பிரச்சனையுடைய ஒரு பகுதி. பிரச்சனை இன்னொரு பகுதி, இந்த சூழலை மீறி பள்ளி படிப்பை முடித்து கல்லூரி படிப்பை முடித்து உயர்கல்விக்கு போகக்கூடிய முத்துகிருஷ்ணன் போன்றவர்கள் ஏன் வந்து போராடக்கூடிய வலிமையை பெற முடியாமல் போய் விடுகிறார்கள் அப்படிங்கிறதுல. ஏன்னா அவர் ஏற்கனவே பல சவால்களை தாண்டி தான் வந்திருக்கிறார்கள். அப்படி வந்தவர்களே வந்து ஏன் வந்து கடைசியில் வந்து அது முடியாமல் போய் விடுகிறது. இது முத்துகிருஷ்ணனுடைய மரணம் தற்கொலையா கொலையா என்பது இன்னும் ஐயப்பாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆனால் அது தற்கொலையாக இருந்தாலும் கொலையாக இருந்தாலும் முத்துகிருஷ்ணன் ஏன் அந்த மட்டத்தில் போராட முடியாமல் போய் விடுகிறது அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு முக்கியமான பிரச்சனை. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நிச்சயமாக ஒரு விரிவான தலைப்பு இது. மனித மனம் என்பதே அடிப்படையில் கரப்டாக இருக்குது. விதை பழுதாக இருக்குது. அந்த விதையிலிருந்து வளரக்கூடிய விருட்சமும் செடியும் பழுதாகத்தான் இருக்க முடியும். நம்ம அதை வந்து விதவிதமாக ஒரு மேக்கப் போட்டு சூப்பர்ஃபிஷியலாக எதையோ ஒன்று பவுடர் அடித்து அதை ஏதோ ஒன்று ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புகிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, நாம் மனிதர்கள் முதலில் சமமானவர்களாக இருக்கலே. நானும் யாரும் சமம் இல்லை, எல்லாமே சமம் இல்லை. தோப்பா சொல்கிறபடி 2 மொழி சமம் இல்லை, 2 சாதி சமம் இல்லை, 2 உணவு சமம் இல்லை. அப்போ இது இந்த இன்க்ளூசிவ்னஸ் இல்லாத சொசைட்டின்னு மட்டும் இல்லை, ஒரு 2 உடன் பிறந்தவர்கள் கூட ஒருவர் போட்டியாளராக கருதுகிற ஒரு இந்த மனம் எங்கேருந்து நமக்கு வந்துச்சு, இல்லை எப்படி இதுக்குள்ளே போய் மாட்டினோம்? எல்லாம் பணமாகவும் எல்லாம் அதிகாரமாகவும் எல்லா வகையிலையும் நான் பெற்றதை இன்னொருவன் பெற்றுவிடக்கூடாது என்கிற இந்த தன்மை இருக்கு இல்லையா, அது பள்ளி படிப்பிலிருந்து எங்கேயுமே நம்மக்கிட்ட ஷேரிங் இல்லை. ஒரு குழந்தை வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா அது கையில் ஸ்நாக்ஸை கொடுக்கும்போது நீ தின்னுட்டு போ, வெளியே போனேன்னா எல்லாரும் பகிர்ந்து தின்ன வேண்டிய வரும்னு சொல்லுகிற அளவுக்கு இங்கே ஒரு குழந்தையை வளர்க்குற இடத்துல இருந்து கரப்ஷனை வந்து குடும்பங்கள் நம்ம போட்டி மனப்பான்மை தான் நம்ம கல்வி முறை உருவாக்குது. அது போட்டி மனப்பான்மை தான் என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கு. நம்ம இன்னைக்கு நீட் பற்றி சண்டை போட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கோம்ல, அது சாராம்சம் என்ன? கடைசியில் போட்டி தானே, வேறு ஒன்றுமே கிடையாது. மெடிக்கல் சீட்டாக இருந்தாலும் இன்ஜினியரிங் சீட்டாக இருந்தாலும் நீங்கள் கட் ஆஃப் மார்க்னு வந்தீங்கன்னா அதை நோக்கி தான் நீங்கள் குழந்தைகளை வடிவமைக்கிறது. முழுக்க முழுக்க போட்டி சமுதாயத்துக்கு தான் அவங்களை உருவாக்கணும். அப்போ குடும்பம்லேருந்து அந்த போட்டி என்பது சகல துறைகள்லையும் நீங்கள் அரசியல் எதை எடுத்தீங்கனாலும் எந்த வெர்டிகள் எல்லாமே போட்டியால் கட்டப்பட்டு அதில் போட்டி மனப்பான்மை. அப்போ இந்த போட்டி மனப்பான்மை நிலவுகிற வரை சக மனிதனை நாம் எந்த விதமான அன்பும் அக்கறையோடும் பார்க்க போகிறதில்லை. அவரை ஒரு போட்டியாளராக கருதி இவரை அந்த இடத்துக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதை தான் நாளை சிந்தில் நான் கட்டுரைக்குள்ளேயும் அதோட ட்ரேசஸை நான் வளங்கள் குறைவாகவும் தேவைகள் அதிகமாகவும் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் இந்த போட்டி வந்து வளங்கள் குறைவாகவும் தேவைகள் அதிகமாகவும் இருக்கிற இடத்துல தான் இன்னும் அதிகமாக பங்கீடும் பகிர்வும் தேவைப்படுகிறது. அங்கதான் ஷேரிங்கா இன்னும் அதிகம் தேவைப்படுது. இன்னும் முறையாக வளங்கள் ஏராளமா இருந்தா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்ன வளங்கள் குறைவா இருக்கும் போது நீங்க பகிர்ந்தளிக்க வேண்டி இருக்கிறது. பகிர்ந்தளிக்கிறதுங்கிறதுக்கு பதிலாக போட்டிங்கிறது வந்துடுச்சு. ஆமா, பகிர்வுங்கிற பார்வையே இல்லை, பகிர்வுங்கிற பார்வையே இல்லை, ஷேரிங்கிற பார்வையே இல்லை. ஆனால் தான் பள்ளிக்கூடங்கள்லாம் ஒவ்வொரு இடங்களில் பல இடங்களை வலியுறுத்துகிறோம், போட்டி வைக்காதீங்க, பங்கேற்கிற எல்லோருக்கும் பரிசு கொடுங்கள், என்ன பங்கேற்பு என்பதே பரிசுக்கான விஷயம் அப்படின்னு ஊக்குவிக்கிறோம். அப்புறம் பல போட்டிகளில் வந்து தனிநபராக போட்டியிடுவதை ஊக்குவிக்காதீர்கள், 2 பேராக போட்டியிடுவதை கூட்டாக போட்டியிடுவதை ஊக்குவியுங்கள், டீமாக குறைஞ்சபட்சம் ஒரு டீம் ஸ்பிரிட்டாவது உருவாக்க வேண்டும் அப்படின்னு அந்த மாதிரி விஷயங்களை பற்றி தான் பேசுகிறோம் நம்ம. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பள்ளிகளில் உள்பட நல்லா படிக்கிற மாணவர்கள் தங்கள் நுட்பங்களை மெல்ல கற்போரிடமோ பின்தங்கி கற்கிறவங்கள்ட்டயோ பகிர்வதே இல்லை. எனக்கு இது என் பள்ளி காலத்தில் நடந்திருக்கு, ஷேரே பண்ண மாட்டாங்க. அப்போ எங்கேருந்து? அப்போ அதான் நான் ஆரம்பித்தது விதை. பட் எங்கள் பள்ளி காலத்தில் ஷேரிங் இருந்தது. நான் அவருக்கு முன் தலைமுறை இப்போ பள்ளி காலத்தில் இருந்தது. அப்போ ஒருவர் எங்கே விண்ணப்பிக்க போகிறார், ஒருத்தர் என்ன படிக்க போகிறார் என்பதை கூட சக மாணவனிடம் ஷேர் பண்ணுறது இல்லைன்ற விஷயம் இருக்கு இல்லையா? அப்போ இவ்வளோ தடைகளை கடந்துதான் முத்துகிருஷ்ணன் போன்றவர்கள் உயர்கல்வி நிறுவனங்களை நோக்கி போயிருக்கிறதே. முதலில் அவர்கள் அப்படி ஒரு உயர்கல்வி நிறுவனத்துக்கு போய் எட்டி பிடித்ததே ஒரு மாபெரும் சாதனை. அவ்வளவு சவால்களை வந்து சமாளித்து வந்து சோர்ந்து போய்விடக்கூடிய சூழ்நிலை தான் ஏற்படுது.
அதுக்கு பிறகு தொடர்ந்து இன்னும் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற சோர்வு இல்ல, அந்த சோர்வுக்கான காரணம் என்பது அவரிடம் மட்டும் அந்த சோர்வு இல்லை, எல்லோரிடமும் அந்த சோர்வு இருக்கு. ஏன்னா அந்த சோர்வு என்பது அவநம்பிக்கை தான். மீண்டும் மீண்டும் இந்த சிஸ்டத்தின் மீது இருக்கக்கூடிய அவநம்பிக்கை. இந்த சிஸ்டம் வந்து ஒரு ஹியூமனாக இல்லை, ஒரு கரடு தட்டிய ஒரு பெரும் இயந்திரமாக இருக்கு. அந்த எந்திரத்துக்கு மனம் இல்லை. அப்ப அது ஒரு எந்திரமயமாக இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் நீங்க சிக்கல் என்று நான் நினைக்கிறேன். அப்ப அது வந்து நீங்க லாவகமாக ஆங்கிலம் பேச தெரிந்தவருக்கும் லாவகமாக லாபி பண்ண தெரிந்தவருக்கும் இந்த நுனிநாக்கான இதை டீல் பண்ற திறன்களும் ஒருத்தருக்கு இருந்தா தான் அவர் இதுக்குள்ள வர முடியும். இல்லைன்னா அவர் தொடர்ந்து எக்ஸ்க்ளூட் பண்ணப்பட்டுக்கிட்டே தான் இருப்பார். இதற்கு அரசை குற்றம் சொல்றது இல்லை, சமூகத்தை குற்றம் சொல்றது இல்லை அப்படிங்கிறத மேலோட்டமாக பார்க்கும்போது இது அப்படி சொல்லாதமா நான் தான் கொலை செய்தேன், நான் தான் கொன்றேன்னு சொன்னாலும் அவர் சொல்றது எல்லாமே வந்து சூழலை தான் சூழலுக்கு எதிராக கையேறு நிலையில நான் இருந்ததுக்காக நான் வருத்தப்படுகிறேன். இல்ல ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. தனிநபருக்கு சமூக ரீதியான பொறுப்பும் இருக்கிறது, சமூகத்துடைய பொறுப்பும் இருக்கிறது. அதுல எந்த ஒரு பொறுப்பையும் வந்து இதுதான் முதன்மையானது அது பின்னாலன்னு பிரிக்க முடியாது. ரெண்டு விதமான பொறுப்புகளும் இருக்கு. தனிநபராகவும் நமக்கு பொறுப்பு இருக்கிறது, ஒரு சமூக அமைப்பிலேயே சமூகத்துக்கு, அரசியலுக்கு, நிர்வாகத்துக்கு, கல்வி முறைக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு. இது அவருடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு அல்லது ஒரு கையறு நிலையினுடைய இயலாமை இல்ல, அதை விட இதை வேறு விதமா நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது வந்து இந்த சூழ்நிலைக்கு இதை வாசிக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் பொறுப்புன்னு நம்ம முன்னால் ஒரு கண்ணாடியை வைக்கிறார். சரி, அவர் வந்து அந்த கற்றை வந்து நம்ம முன்னால் வைத்து காட்டப்படுகிற கண்ணாடி, நம்மை நாமே பார்த்து கொள்வதற்கான கண்ணாடி. அது ஆளி செல்லினால் வாசிக்கக்கூடிய அனைவரும் அதை உணர வைக்கிறது தான் அந்த ரைட்டிங் வேலை. அந்த முத்துகிருஷ்ணனை நான் தான் கொன்றேன் அப்படின்னு தலைப்பை வாசிக்கும் போதே அது படிக்கிற ஒவ்வொருவரும் அதை படிக்கிற ஒவ்வொரு நானும் ஏற்றுக்கொள்ற ஒரு மனநிலையை உருவாக்குற மாதிரி தான் அவர் வந்து அந்த கட்டுரை முத்துகிருஷ்ணனை நீதான் கொன்றாய்ன்னு எழுதல. அதுல ரொம்ப திருப்பி ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா இன்னைக்கு ஷேரிங் இல்லாம இருக்கு, ஒரு நட்பு என்பதே இல்லாமல் இருக்கு. இன்னைக்கு ஏறக்குறைய எல்லாம் எந்திரங்களோட பேசிக்கிட்டு இருக்கோம், மனிதர்களோட பேசுற நேரம் குறைந்து கொண்டே வருகிறது. ஆனால் இந்த மாதிரி இந்த சிக்கலை நான் சென்ற வாரம் பார்த்தேன். ஒரு பகல் நேர ரயில் வண்டியில 5 மணி நேரம் பயணம் செஞ்சேன். அந்த பெட்டியில இருந்த 70 பேரும் கையில செல்போனோட உட்காந்துருக்காங்க. யாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசவே இல்லை. ரயில்ல வந்து ஒருத்தரோடு உரையாடாமல் இருப்பதுங்கிறது நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் பார்க்குறேன். எனக்கு அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, முத்துகிருஷ்ணனை போன்றவர்கள் அல்லது எந்த தனிநபரும் தன் கதையை பகிர தயாராக வேண்டியது இருக்குது, யாரிடமாவது சொல்ல தயாராக வேண்டியது இருக்குது. பல நேரங்களில் ரயில் பயணங்களில் பக்கத்தில் உட்காந்துருக்கவர் திடீர்னு பேச ஆரம்பிச்சு அவர் வாழ்க்கையவே கொட்டிட்டு இறங்கிடுவார். நம்ம ரயிலை விட்டு இறங்கும்போது ஒரு 10 நாவலை படித்த மாதிரியான ஒரு உணர்வு வரும். அப்போ பிரச்சனை நாம் இன்விசிபிளான யாரிடமாவது சொல்ல தொடங்க வேண்டும் என்பதுதான். சொல்ல தொடங்குவதுதான் முதல் கட்டம் என்று நான் நினைக்கிறேன். நாம் நமக்குள் வைத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக புகையை விட்டு நெருப்பாக்காமல் நாம் முதலில் இவைகளை பற்றி பேச தொடங்க வேண்டும். நாம் மனம் விட்டு பேச வேண்டும். பேசுவதையே ஒரு பெரிய வேலையாக செய்ய வேண்டும். யாரிடமாவது பேச வேண்டும். இங்க பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு பேசுவது என்பது ஈகோ தொடர்பானதாக இருக்கு. நான் என்னிடம் இருக்கக்கூடிய எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை சொல்லுவது என்னை தாழ்வுபடுத்திடுமோ என்கிற ஒரு மனப்பான்மை இந்த சமூகத்தில் நிலவிட்டு இருக்கு. நீங்க ஈகோ தொடர்பானதுன்னு சொல்றீங்க. சில இடங்கள்ல பகிர்தல் வந்து அந்நியப்படுதலுக்கும் போய் விடுமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வருது. யாரோடு பகிர்கிறீர்கள் தேர்வு வேண்டும். அது எப்போதுமே அந்த தேர்வு வேண்டும். அது இல்லாம இருக்க முடியாது. நாம் யாரோடு உறவாடுகிறோம், யாரோடு பகிர்கிறோம் எப்போதுமே தேர்வு செஞ்சுட்டே தானே இருக்கும். தொடர்ந்து போராடுவதை எவன் நிறுத்த மறுக்கிறானோ, போராடுவதை நிறுத்துவதற்கு எவன் மறுக்கிறானோ அவனுக்கு தான் வெற்றி சாத்தியமாகிறது அப்படிங்கிறது வந்து தியரி. ஆனா நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடிய நபர்கள் உங்களுடைய போராட்டத்தை நிறுத்துவதற்கான ஆலோசனைகளை சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்கன்னு. நான் போராடுவதை நிறுத்தல விரும்பவில்லை, ஆனால் நிறுத்தும்படி என்னை சூழல் கட்டாயப்படுத்திட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும்? அப்ப அந்த கட்டாயப்படுத்தாத ஒரு சூழல் எனக்கு வேண்டும். கட்டாயப்படுத்தாத சூழலை வந்து தனி மனிதர்கள் சிலர் நினைத்தால் மாற்றிவிட முடியாது. இல்ல முடியாது, குழுக்களாக அமைப்புகளாக தான் செய்ய முடியும். இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய JNU, DU அல்லது அங்கே இருக்கக்கூடிய கேம்பஸ்
மற்ற இடங்களை விட நல்ல அதிகபட்சமான ஷேரிங்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது இன்க்ளூசிவான கேம்பஸாக தான் அந்த கேம்பஸ்லாம் இருக்கு. இன்னொன்று இந்த இளைஞர் தற்கொலை செய்து கொண்டு இருப்பாரு இன்னும் கூட நம்ப முடியல. ஏன்னா அந்த புகைப்படங்கள்ல இருந்து எல்லாத்துலேயும் நமக்கு மர்மங்கள் இருக்கு. இன்னொரு வகையாக நான் தொடர்ந்து இதை பற்றி எழுதி வந்திருக்கிறேன். இந்தியாவினுடைய உயர்கல்வி நிறுவனங்கள் எல்லாம் இங்க இருக்கக்கூடிய சாமானியர்கள் அனைவருக்கும் எதிரான நிறுவனங்களாக இருக்கு. தொடர்ந்து அதுல ஒரு டிசைன் இருக்கு. எய்ம்ஸ்ல நடந்த கொலைகளை பற்றி அங்க இருக்கக்கூடிய வேணுகோபால் கமிஷன், இப்படி ஒவ்வொன்றிலையும் பெரிய பெரிய கமிஷன்கள் இயங்கிக்கிட்டு இருக்கு. தற்கொலை தானா அப்படின்னு அந்த கேள்வியும் வருது அப்படிங்கிற கேள்வி வருதுன்னு சொல்றீங்களா? இந்த இடத்துல தான் மீண்டும் அடிப்படையான ஒரு கேள்வி வருது. யாரைத்தான் நம்புவதோ எதைத்தான் நம்புவதோ அப்படிங்கிற கேள்வி வருது. முக்கியமான பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் இதை தற்கொலை என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறோம். பல மரணங்கள் தொடர்பாக மர்மம்னு சொல்லி அதற்கு பிறகு அதை பற்றி பேச வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறதாக பார்க்கிறோம். அப்போ பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் உண்மைகளை மக்களோடு பகிர்வதில்லை அப்படிங்கிற முடிவிலிருந்து தான் நம்ம எல்லாத்தையும் அணுகிறோம். அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குதா அப்படிங்கிற கேள்வி. பெருவாரியா உண்மைகளை பகிர்றதுங்கிறது டிரான்ஸ்பரன்சி தானே. அந்த டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறது நமக்கு பெரிய சிக்கலே. எப்போதும் நம்முடைய அரசு அமைப்பு, நிர்வாக அமைப்பு, சமூக அமைப்பு எல்லாவற்றிலுமே டிரான்ஸ்பரன்சி இல்லைங்கிறதான பிரச்சனை. அதிகாரங்கள் மூடிமறைத்தல் என்பது தொடர்ந்து ஒரு வாழ்க்கை இயல்பால இங்க இருக்கு. அப்ப அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஆக வெளிப்படையாக இருக்க வேண்டும். அவங்க இதுல இருந்து எந்த மைலேஜும் எடுக்க கூடாது. மாறாக இது என்ன என்பதை அவர்கள் வெளிப்படையாக பகிர தயாராக வேண்டும். ஆனால் மாறாக இங்க என்ன இருக்குன்னா, உடனடியாக அதை எல்லா விதமாகவும் கவரப் பண்ணுவது. இதுதான் நமக்கு இங்க இருக்கக்கூடிய எளிமையாக அதை கவர் பண்ண முடியும்னு யோசிச்சு அந்த உத்தியை கையாளுவது, அதற்கேற்ற மாதிரியான அறிக்கைகள் விடுறது, வைக்கிறது, அப்புறம் இங்க எல்லாத்தையும் மேனிபுலேட் பண்ண ஆரம்பிக்கிறது. அங்கதான் நமக்கு கோபமும் எரிச்சலும் வருகிறது. ஒவ்வொரு மரணத்திலும் இந்த கவரப் நடந்துகிட்டு இருக்கு. கவரப்புக்கு அப்புறம் இருக்கிறதுலே அபத்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இஷ்யூவை மொத்தமாக டைவர்ட் பண்ணுவது. அவர் தலித் இல்லைன்றது, டோட்டலா இஷ்யூடைய போக்கஸை நீங்க வேற இடத்துக்கு கொண்டு போறது. இந்த மரணத்தை பற்றி பேசாமல் வேற காரணிகள் நோக்கி தள்ளுறது, அவர் மேல குற்றத்தை சுமத்துறது, அவர் மேல அபாண்டமாக பழி சுமத்துறது, இந்த இடத்துக்கு வேகமாக ஃபயர் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஒரு மரணத்தை வைத்துக்கொண்டு அதுலேயும் எல்லா விதமான விளையாட்டுகளையும் அரங்கேற்றுவது தான் நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் மரணத்தை வைத்துக்கொண்டு வேறு யாராவது விளையாடினார்கள் என்றால் கீழே மக்கள் லெவலில் இருக்கக்கூடியவங்க அதற்கான விசாரணையை கேட்பது தவிர்க்க இல்லாதாகுது. இந்த மரணத்திலையும் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை முத்துகிருஷ்ணன் குடும்பமே விசாரணை கேட்குறாங்க. இன்னைக்கு நம்ம இப்பத்தான் ஒரு 5 மரணங்களை இந்திய அளவில் பேச தொடங்கியிருக்கோம். நூற்றுக்கணக்கான மரணங்கள் நான் 2010 எழுதிய கவர்மெண்ட் அக்ரஹாரம் என்கிற ஒரு நீண்ட கட்டுரை இருக்கிறது. அதில் இந்த மரணங்களை எல்லாம் நான் டீட்டெயிலாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ மரணங்கள் இங்கே இருக்க ஐஐடி சென்னையில் உள்பட ஏராளமான எல்லாமே கார்பெட்டுக்கு கீழே போயாச்சு. இப்பொழுதுதான் பேச தொடங்கி இருக்கிறோம். குறைந்தபட்சம் ஆரோக்கியமான விஷயம், இந்த மரணங்கள் எல்லாவற்றையும் நாம் விவாதிக்க தொடங்கி இருக்கோம். மீடியாவில் சாதகமாகவோ பாதகமாகவோ விவாதம் தொடங்கி இருக்கிறது முக்கிய விஷயம் என்று நான் நினைக்கிறேன். அப்புறம் எந்த வகையிலையும் நாம் இந்த தற்கொலைகளை கொண்டாட முடியாது என்றும் நான் நினைக்கிறேன். நாம் போராடுவதைத்தான் தொடர்ந்து வலியுறுத்தியாக வேண்டும். இன்னும் மாணவர் சங்கங்கள் தங்களுடைய உறுப்பினர் சேர்ப்பில் ஒரு மாணவரும் தப்பிவிடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பும் இன்னைக்கு மாணவர் சங்கம். இன்னொரு முக்கியமான தேவையும் இருக்கிறது. அதாவது இவர்கள் எல்லாம் உயர்கல்விக்கு போய் சேருகிற போது அல்லது கல்லூரிக்கு போய் சேருகிற போது படிப்பில் ஓரளவு மதிப்பெண்களை பெற்று அதன் வழியாக அந்த இடத்தை பெறுவது என்ற அந்த ஒற்றை இலக்கை மட்டும் அடைஞ்சு போயிடுறாங்க. ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான இதர செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்குல்ல, அதற்கான எந்த விதமான பயிற்றுவித்தலும் கிடைக்காம போகிறாங்க. அப்போ அந்த லைஃப் ஸ்கில்ஸ் பற்றின பயிற்றுவித்தல் இருக்குல்ல, அதில் தான் இன்னைக்கு தலித் இயக்கங்கள் உட்பட எல்லோருமே கவனத்தில் எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய விஷயம். தலித் மாணவர்களுக்கு ஒரு தேர்வுக்காக அவர்களை தயார் செய்வது மட்டுமல்ல, வாழ்க்கைக்காக தயார் செய்வதுங்கிறது இருக்குல்ல, அதையும் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம். தலைமை பண்புகள் தலைவருக்கு இல்ல, அனைவருக்கும் வேண்டிய வாழ்க்கைக்கான திறன்கள். நிகழ்ச்சி நிறைவு செய்கிற இடத்துல இருக்கிறோம். இறுதியாக உங்களுடைய கருத்து, இது போன்ற தற்கொலைகள் தவிர்க்கப்படுவதற்கு என்ன வழி? நான் தான் சொன்னேன், மாணவர் இயக்கங்களுக்கு இங்கே கூடுதல் பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வழக்கமான பொறுப்பை விட கூடுதலான பொறுப்பு. இன்னைக்கு மாணவர்கள் முதல்ல 18 வயசாயிட்டா ஓட்டளிக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுறாங்க. அப்போ முதல்ல தேவை இன்னைக்கு ஒவ்வொரு மாணவனும் அரசியலாக இருப்பது. அவன் எந்த அரசியல் வேணாலும் இருந்துட்டு போகுது, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் ஒரு மாணவன் என்பது ஒரு அரசியலாக மாற வேண்டும். முதல்ல அவன் ஒரு பொலிட்டிசைஸ்ட் பீயிங்காக மாற வேண்டும். அந்த விஷயத்தை நான் முன்வைக்கிறேன் அவரே. ஏன்னா அங்கே அதுதான் அவனுக்கான பாதுகாப்பையும் அங்கிருந்து வழங்கும் என்று நான் நினைக்கிறேன். அப்போத்தான் அவனுடைய இன்னொரு முக்கியமான பயணம். ஏனென்றால் படிப்பு, வேலை, சம்பாத்தியம், குடும்பம் என்கிற இந்த ஒற்றை கோடில் தான் மொத்த சமூகத்தை நம்ம தள்ளிக்கிட்டு இருக்கோம். அப்போ அங்கிருந்து சமூகம்
அல்லது இன்ன சமூக பொறுப்புகள் என்கிற இன்னொரு முக்கியமான 2வது காலை அவன் பலமாக வைக்க வேண்டும் என்றால் ஒரு மாணவன் முதலில் அரசியல் பயில வேண்டும், அரசியல் பெற வேண்டும். ஒரே ஒரு வரிதான். ஒவ்வொரு மனிதனுடைய மனசாட்சி, தூங்கி கொண்டிருக்கிற மனசாட்சியெல்லாம் தட்டி எழுப்ப வேண்டும், எல்லா மட்டங்களிலும். எல்லா மட்டங்கள்லையும். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.